தமிழகத்தின் பல மாவட்டங்களின் விவசாய பாசனத்திற்கும் குடிநீருக்கும் ஆதாரமாக திகழும் தென்பெண்ணை ஆறு மெல்ல மெல்ல மாசடைய தொடங்கியுள்ளது. பெங்களூருவில் தொழிற்சாலையில் இருந்து சுத்திகரிக்கப்படாமல் வெளியேற்றப்படும் கழிவுகள் தென்பெண்ணையில் கலந்து அதன் தன்மையே மாறும் நிலை உருவாகியிருக்கிறது. கர்நாடகா தலைநகர் பெங்களூரின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ளது யமலூர் ஏரி. பெங்களூரு நகரில் உள்ள தொழிற்சாலைகள், வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகள் அனைத்தும் சாக்கடை கால்வாய் மூலம் யமலூர் ஏரியில் கலக்கப்படுகிறது. இதனால் ஏரியின் மேற்புறத்தில் அடர்ந்த நுரை காணப்படுகிறது. யமலூர் ஏரியில் இருந்து வரத்தூர் ஏரிக்கு தண்ணீர் செல்கிறது. வரத்தூர் ஏரி வழியாக சம்பந்தனகல்லி என்ற இடத்தில் தென்பெண்ணை ஆற்றில் யமலூர் ஏரியின் நச்சுத்தன்மை கொண்ட தண்ணீர் கலக்கிறது. அங்கிருந்து பாகலூர், ஓசூர் வழியாக தமிழக எல்லைக்குள் வருகிறது. தற்போது யமலூர் ஏரியில் கழிவுகள் கலந்து நச்சுத்தன்மை அதிகரித்துள்ளதால் கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருவண்ணாமலை, விழுப்புரம் உள்ளிட்ட தமிழகத்தின் 7 மாவட்டங்களில் உள்ள விளைநிலங்கள் பாதிக்கப்படும் என விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். முழுக்க முழுக்க ரசாயன கழிவுகளை மட்டுமே மழைக்காலங்களில் வரக்கூடிய வெள்ளம் நீங்களாக, மற்ற காலங்களில் முழுமையான ரசாயன கழிவுகள் தென்பெண்ணை ஆற்றிலே கலக்கப்படுகின்றன. பெங்களூரு மாநகரை சுற்றிலும் உள்ள பல்வேறு ஏரிகளில் ஏற்கனவே நச்சுத்தன்மை வாய்ந்த ரசாயனம் கலந்து நன்னீர் வாழ் உயிரினங்கள் உயிரிழந்துள்ளன. இந்த ஏரிகளில் இருந்து வெளியேறும் நீர் தமிழகத்திற்கு வருவதால் விளைநிலங்கள் மட்டுமின்றி நிலத்தடி நீர்மட்டமும் பாதிக்கப்படும் என்பது விவசாயிகளின் அச்சம். ஏற்கனவே இத்தகைய ரசாயன கழிவுகள் கலக்கப்பட்ட தண்ணீரை தருமபுரி மாவட்டம் இரும்புத்தூரிலிருந்து தருமபுரி பகுதியில் இருக்கக்கூடிய சுற்றுவதற்கு இருக்கக்கூடிய கிராமங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரக்கூடிய இந்த குடிநீர் திட்டத்திலே கொண்டு வருகிற பொழுது அந்த கழிவுகளால் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு மோசமான வயிற்றுப்போக்கு ஏற்பட்டு நிறைய உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு கூட சென்றது. தென்பெண்ணை மூலம் 13 TMC அளவிற்கு மேல் தண்ணீர் தமிழகத்திற்கு வருகிறது. அந்த தண்ணீரை சுத்திகரித்த பின்னரே தமிழகத்திற்கு விட வேண்டும் என்று விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வருகிறார்கள். இதுகுறித்து பலமுறை தமிழக, கர்நாடக அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் ஜெகநாதன்.